தனுஷ் சார் டீம்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா கண்டிப்பா அவர் சார்பா தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு அவருக்கு பர்சனலா ஒரே ஒரு பிராங்க் கால் மட்டும் பண்ணுங்களேன். அதான் இது பண்ணிருவோம். தளபதியோட கொண்டாட்டத்துக்கு நடுவில் அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்து கொண்டாடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? ஃபீல் இல்லை எனக்கு வந்து அது இது தட்டினா கனவா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு இதுதான். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு ஏரியா மேட்ச் படிஸ் நிறைய விஷயங்கள் சேர்ந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன பண்ணோம் சாதிக்கிறதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். நீங்க ஃபுல்லா பேசுங்க, நீங்க மொட்டையா பேசுங்க காதுல கேக்குது. உங்களுக்கு வந்து தலையா தளபதியா? எனக்கு வந்து இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லணும். தளபதி என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட், க்ளோஸ் டு ஹார்ட் அவரு. சோ தலை எனக்கு ஒரு பெரிய 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 ரெஸ்பெக்ட். ஏன்னா தென்னமரத்துல ஒரு குத்து, பழமரத்துல ஒரு குத்துனா அதுக்கு இன்னொரு வாயிலே ஒரு குத்து குத்துற இது கொய்யால. டிவிகேல இருந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துலயே உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. உங்களோட இவ்வளவு ஃபேவரட்ல தளபதின்றப்போ நீங்க அவருக்கு நிக்கணும்ல பக்கபலமா, ஏன் நீங்க அதை சப்போர்ட் பண்ணல? ஏன்னா ரீரிலீஸே கொண்டாடுறாங்க as an fans. தளபதியோட கொண்டாட்டத்துக்கு நடுவில் அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்து கொண்டாடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? ஐயோ அதுதான் எனக்கு வந்து ஃபீல் இல்லை, எனக்கு வந்து அது இது தட்டினா கனவா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு இதுதான். ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து அதுக்கு டிசர்வ் நான் கிடையாதுன்னு தான் நானே சொல்லுவேன். ஐ எம் நாட் டிசர்வ் தட் மச். ஸோ அண்ட் தட் அதை தாண்டி எனக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல குட் சோல்ஸ், எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாதிரி ஒரு குட் சோல்ஸ் சுத்தி இருக்கிறதுனால அந்த குட் சோல், குட் ஆரா, குட் கர்மாவுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் இதை பார்ப்பேன். இதை நான் ஒரு வெற்றியாவோ சக்ஸஸ் ஆகவோ நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு தம்பியா நான் பட்டாசு வைப்பேன்ல, அவ்வளோதான். என் தம்பி கல்யாணத்துக்கு ஏன் நான் ஒரு அண்ணனா வைப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு அண்ணனுடைய ஒரு நல்ல அக்கேஷனுக்கு என் தம்பியாவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு ஃபேமிலி ஒரு பிளட்டாவோ பண்ணது மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணிப்பேன், அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எனக்கு என்ன இன்னொரு ஹாப்பினஸ்னா, இந்த டைம்ல ஸ்ட்ரெயிட் ரிலீஸா எந்த படமே பெரிய படங்கள் வரல. பெரிய படங்கள் இப்போ நம்ம தாய் கிழவி படங்கள் மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ல வர வேண்டியதா இருந்துச்சு, 20 வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வீக்கா ஷஃபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீக் அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் கிடைக்குமான்ற அளவுக்கு நீங்க போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. எங்க நாங்க சொல்லவே இல்லைங்க, டக்ளஸ் கிட்ட ஒரு டீ தானே கேட்டோம். அது மாதிரி டக்ளஸ் ஒரு டீ தானே ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் டவுட் தான். இப்போ போறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டேவே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இன்னும் 2 நாள்ல அவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் கிடைக்குமான்றதே டவுட் தான். எங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ கிடைக்குமா, படம் வாய்ப்பு கிடைக்குமா டவுட் தான். நான் மறுபடியும் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். நீங்க சொல்றீங்க இல்ல, நீங்க சொல்றீங்களா அந்த படங்கள்லாம் சொல்றீங்கல்ல, ஆவரேஜா நீங்க சொல்ற படங்கள் எல்லாம் 5 நிமிஷம் ஆவரேஜா சொல்றேன். சின்ன படம் பெரிய படம் தாய் கிழவில இருந்து நீங்க துணிவு கில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஆவரேஜா நீங்க சொல்ற படங்கள் எல்லாம் என்ன பட்ஜெட் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு செலவு பண்ணிருப்பாங்களோ ஏறத்தாழ அதுதான். நம்ம தனுஷ் ஒரு இதுல சொல்ற இன்டர்வியூல சொல்ல தனுஷ் சாரோட வாட்சோட விலை என்னன்னு தெரியுமான்னு, சார் நம்ம கூட பட்ஜெட்டை மீட் பண்ணுமானா போடா எட்ட உன் பட்ஜெட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே. அந்த மாதிரி அவங்க எடுத்த படத்துடைய 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்க அவங்க என்ன செலவு பண்ணிருப்பாங்களோ அந்த செலவு எங்க பட்ஜெட் கிடையாது. மொத்த படம் செலவு பண்ணது கூட எங்க பட்ஜெட் கிடையாது. பட் ஆனா ப்ரொமோஷனுக்கு வந்து நாங்க வாரி இறைச்சோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் விட டபுள் த காஸ்ட் சிம்மமூர்த்தி சினிமாஸ் இல்லனா அது நடந்திருக்காது. சோ அந்த டபுள் த காஸ்ட் அவங்க பண்ணதுனால மட்டும்தான் இப்ப நீங்க பட்டித்துறை வரைக்கும், இப்ப நீங்க ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லா, இப்ப நீங்க மலேசியால, ஸ்ரீலங்கால, நிறைய பிளேஸ், சிங்கப்பூர்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு சின்ன படம் கூட வேர்ல்டு வைட் ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியுமான்ற சாத்தியம் கொடுத்தது சிம்மமூர்த்தி சினிமாஸ் தான். அது இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ அதனால நான் அப்படிதான் நான் அதை பார்ப்பேன். எங்கேயோ கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங்ஸ் அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த படமும் நம்ம சார் உங்களை வச்சு பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல நீங்க தான் டைரக்டரா இருப்பீங்க. ஒரு அடுத்தவங்க சொல்லணும்ல, சைடுல கண்டிப்பா எனக்கு ஒரு ரோல் வேணும். ஓகே சைடுல என்னங்க மெயின்ல வாங்க. இதுல என்ன இருக்கு? இதுல நடிச்ச ராஜவலு சார் நீங்க சைடு ஹீரோன்னு சொல்லுவீங்களா? செகண்ட் ஹீரோ அவரு. ஐயோ ஹீரோல ஆக்சுவலி இந்த படம் நிறைய இடத்துல அவரோட கேரக்டர் பத்தி ஆக்சுவலா பேசுறது இல்ல. he has done excellent. அந்த ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருக்கட்டும், அந்த இழப்பை வந்து அந்த ரியாக்ஷன்ல காமிச்சதா இருக்கட்டும், அந்த ஃபேமிலி பாண்டிங், அதுலயும் ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், சரக்கடிக்கிற இவங்க 2 பேரும் பண்ற அட்ராசிட்டி மூவ்மெண்ட்ஸ், என்டையர் மூவியுமே கரெக்டா அந்த கதாபாத்திரத்தை வச்சிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு
ஓகே ஏரியா மிட்ஸ் ஏரியா மேட்ச் படி படிஸ் நிறைய விஷயங்கள் சேர்ந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. எதுவும் பண்ணல, என்ன பண்ணோம்? சாதிக்கிறதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அப்படி சொல்றேன். நீங்க ஃபுல்லா பேசுங்க, நீங்க மொட்டையா பேசுறது எனக்கு ஒரு மாதிரி டபுள் டபுளா காதுல கேக்குது. நீங்க என்னமோ சொன்னீங்க. அவரோட இந்த படத்துல நீங்க சேர்ந்து ஜேர்னி பண்ண ஹாப்பினஸ். ஆக்சுவலி இந்த படத்துல அவரை வந்து நான் கேரக்டர் ஆர்டிஸ்டா நான் வைக்கவே மாட்டேன். ஒரு சின்ன கேரக்டர், என் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது. பிஃபோர் யூ கம்ப்ளீட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்களா அவரு? இல்ல, ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இவங்களும் இவரு அரவிந்தோட இவனோட முன்னாடி ஷார்ட் பிலிமோட ஹீரோ வந்து ராஜவேலு. இவனும் அவரும் வந்து 2 பேருமே ஆல்ரெடி படிஸ் எனக்கெல்லாம் முன்னாடி. ஸோ அப்போ வந்து நாங்க வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம். அந்த ஆப்ஷன் ட்ரை பண்றான்னு சொல்லியிருந்தேன். அது ட்ரை பண்ணாம நழுவும் போது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொன்னா, அந்த பெட்டர் ஆப்ஷன் தான் ராஜவேலு. அந்த பெட்டர் ஆப்ஷன் லாக் பண்ண உடனே டக்குன்னு லாக் பண்ணு, வேற நோ அதர் ஆப்ஷன் போன்னு சொன்னேன். அது விஷுவலா பார்க்கும்போது இது நாங்க ஒரு மைண்ட்ல வச்சிருப்போம்ல, இந்த கேரக்டர் படம் நல்லா இருந்திருக்கும்னு. அவரு பண்ணா கூட இப்படி இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அதை ராஜவேலு டிசர்வ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்துல நான் ஹீரோன்னு சொல்லவே மாட்டேன். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஹீரோஸ் தான். இந்த படத்துல இருக்க ஒரு பார்ட்டுமே ஹீரோஸ் தான். ஸோ அதனால ராஜவேலுடைய கீ ரோல் தான் நான் பண்ணிருப்பேன். அவரோட ஐடியாஸ் தான், அவரோட எல்லா ஐடியாவுமே நான் தான். இப்ப நான் வந்து அவர் என்னென்ன ஐடியா சொல்றாரோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால என்னோட தனிப்பட்ட முயற்சியே கிடையாது. ஸோ இட்ஸ் அ டீம். இந்த டீம் தான் ஹீரோ, நாட் அ இண்டிவிஜுவல். ஸோ அதனால வந்து அவர் எப்பயுமே அவர் இன்னும் எனக்கு பெருமை என்னன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இதுவா இருக்குன்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஓடுறது எதுக்குன்னா ரெகக்னைஸ்க்காக தான். 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக தான். அந்த ரெகக்னைஸ் மூமெண்ட் அப்போ, ஒரு 4 இன்டர்வியூ அப்போ, ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் அப்போ இதெல்லாம் அவர் ஆசைப்பட்டாரு, ஃபீல் பண்ணாரு. அதை அவர் அனுபவிக்கலையே, அதை அவர் ஃபீல் பண்ணலையே, நான் ரொம்ப பர்சனலி ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அவர் அடுத்த ஒரு படம் பண்றாரு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணும்போது நம்மளை வெளியே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவர் ரொம்ப ஹைடா வச்சிருக்காரு. பட் நான் இதுல நான் சொல்லிக்கிறேன், ப்ரொடியூசர் மாதிரி சொல்லணும்னா, இதன் வாயிலாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயம் மிஸ் ஆச்சுன்னா அதை விட பெருசா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ப்ரமோஷன், பெரிய ஒரு இது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ராஜவேலு. ஆஸ் எ ஃப்ரெண்டா, ஆஸ் எ பிரதரா நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூமே வந்து நாங்க மட்டுமே போயிட்டு இருப்போம், நாங்க மட்டுமே எங்க மூஞ்சியை மட்டும் பார்த்துன்னு இருப்பாங்க. நானு டைரக்டர், ப்ரொடியூசர்னும் போது பார்க்கும்போது ரொம்ப ஃபீலா இருக்கும். அப்படின்னும் போது நாங்கள் லிட்டரலி நாங்க மிஸ் பண்றேன், நாங்க மிஸ் பண்றோம். நானும் பர்சனலா மிஸ் பண்றேன் உங்களை. ஸோ கண்டிப்பா இதை விட ஒரு பெரிய மேடை, பெரிய ஒரு ஓப்பனிங், பெரிய ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சினிமால காத்துட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ராஜவேலு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. லிட்டரலி இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்க அப்ப பாத்தீங்கல்ல, அவர் கேப் எல்லாம் போட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு அழுதுகிட்டே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் லாங் ஹக் கொடுத்து, ஹீரோ சாதிச்சிட்டீங்க, நீங்க லிட்டரலி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, எத்தனை வாட்டி பார்த்தாலும் நான் அழுதுட்டு இருக்கேன், நீ நின்னுட்டேன்னு சொல்லி பிக் வேர்ட்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அது அப்பயுமே அவர் ப்ரூஃப் பண்ணாரு. தனக்கு ஒரு விஷயம் வரல, தனக்கு அந்த லைட் அடிக்கல, ஒருத்தருக்கு அந்த லைட் அடிச்சா அதை பொறாமையா பார்க்காம அதை ரொம்ப ஆர்கானிக்கா பார்க்குற உள்ளம் ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒரு அழகா ஒரு பின்னாடி நின்று பண்ணாரு. நிறைய இடத்துல என்னுடைய போஸ்டரை எடுத்துக்கிட்டு நிறைய ஆஃபீஸுக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அவரு வீடியோ எடுப்பாரு. அவருனால அதை வர முடியாது, அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, டைரக்டர் இருப்பாங்க, ப்ரொடியூசர் இருப்பாங்க, என் பேனர் அங்கே இருக்கும், என் பேனர்ல என் மூஞ்சி இருக்கும், ஆனால் அவர் வீடியோ எடுத்துன்னு இருப்பாரு. ஆனால் அந்த படத்துல அவரும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட், ஒரு பெரிய பில்லர். அவர் இல்லைன்னும் போது ஐ ஃபீல் ஹர்ட். I literally felt hurt. அது அவருக்கு இதெல்லாம் ஹர்ட் தாண்டி அவருக்கு அது பெரிய ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்றது நான் இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுவேன். It is actually because of the team. Just like that வந்து யாருமே ஒரு விஷயத்தை இறங்கி செய்ய மாட்டாங்க. நீங்க அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதோட சக்சஸ் இந்த லெவல் இருக்கு அப்படின்றப்போ அது அவருமே ஃபீல் பண்றாரு. டியூ டு சம் ரீசன் வர முடியல. மேபி எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 டேஸ்ல நாங்களே மேக்ஸிமம் தூக்கிட்டு வந்துடுறோம்னு நினைக்கிறேன். என்னன்னா இது என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இது என் படம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் கேளுங்க, எங்க படம்னுவாங்க. இப்ப என்ன பத்தி பேசினா கூட எங்க படங்க, அதுதான் ஆக்சுவலி ஆர்கானிக் நான் நினைப்பேன். இது என்னால ஒன் மேன் சொன்னா, நான் ஒரு மெஜிஷியன் கிடையாது, இவன் ஒழுங்கா எழுதுனா அதனால அதை நான் பர்ஃபார்ம் பண்ணேன், அது மக்கள் பார்த்தாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒழிய நான் ஒன்று பண்ணிட்டேன் கிடையாது. நாங்க பண்ணோம், எங்களோட டீமா ஒரு விஷயம் பண்ணோம். எப்படி இவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டைரக்டட் பை அரவிந்த் ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டானோ அந்த மாதிரி எங்களுடைய நாங்க பண்ண ஒரு படைப்பு தான். ஸோ எப்பயுமே ஒரு படைப்பா ஒரு கூட்டமா இருக்கும் போது தான் நல்ல கிரியேட்டா ஒரு விஷயம் தியேட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே நம்புவேன். ஸோ உங்களுக்கு வந்து தலையா தளபதியா ஆக்சுவலா உங்களோட ஃபேவரட் அப்படின்னா அதை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு, அதுக்காக தான் இது. எனக்கு வந்து இல்லை யாரோ ஒருத்தர் தான் சொல்லணும்.
தளபதி என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட், க்ளோஸ் டு ஹார்ட் அவரு. ஸோ தலை எனக்கு ஒரு பெரிய 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 ரெஸ்பெக்ட். ஏன்னா சொல்லணும்னு சொன்னாங்க. தென்னமரத்துல ஒரு குத்து, பழமரத்துல ஒரு குத்துனா அதுக்கு இன்னொரு வாயிலே ஒரு குத்து குத்துற இது கொய்யால. என்னன்னா எனக்கு வந்து தளபதி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வே ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே ஐ அட்மையர். இவரோட ரெஸ்பெக்ட், இவருடைய வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் சினிமா பார்க்குற விதம் இருக்குல்ல. சினிமாவில் நடக்கிற பாலிடிக்ஸோ, சினிமாவில் நடக்கிற ஒரு மீம்ஸோ, சினிமாவில் நடக்கிற எதுவுமே யோசிக்காம எனக்கு என் பேஷன் பிடிக்கும்னு அவர் பாட்டு ஒரு ரேசிங்கில் அழகாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஒரு ஃபேமை தாண்டி ஒரு பூமை தாண்டி அதை நான் ரொம்ப ரொம்ப அட்மையர் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ என்னால் எப்படி இந்த கண்ணானா 2 கண்ணு தான், இந்த மூக்கு ஓட்டைனா 2 மூக்கு ஓட்டையா தான், இந்த காதா இந்த தான், இந்த கையா அந்த மாதிரி எப்படி என் உடம்பு பாட்டில் 2 இருக்கோ அதே மாதிரி தான் தளபதி. எஸ், ஓகே. தளபதி அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்விக்கு தான் இவ்வளவும் கேட்டோம். ஏன்னா டிவிகேல இருந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துலயே உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. நீங்க வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. நீங்க பர்டிகுலரா ஏன் டிவிகேல ஜாயின் பண்ணல? உங்களோட இவ்வளவு ஃபேவரட்ல தளபதின்றப்போ நீங்க அவருக்கு நிக்கணும்ல பக்கபலமா, ஏன் நீங்க அதை சப்போர்ட் பண்ணல? நல்ல கேள்வி. நான் தளபதியோட ஃபேன் தான், அரசியலோட ஃபேன் கிடையாது. எனக்கு தளபதியை வந்து சினிமால தான் பிடிக்கும். ஆனா அவருக்கு இப்ப சப்போர்ட் அங்கதானே தேவை, சினிமால தேவை இல்லையே. சப்போர்ட்டுக்கு கோடி பேர் இருக்காங்க. ஆனா அவர் உங்களை தானே கூப்பிட்டாங்க, நீங்க ஏன் போல? என்னமோ அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாலிடிக் நடக்கும்போது நமக்கு தெரியாத வேலை நான் எனக்குமே பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியாத வேலை எனக்கு ஒரு சேஃபான வேலை கிடையாதுன்னு நான் நம்புவேன். ஸோ எனக்கு அரசியல் தெரியவும் தெரியாது, அதை பத்தி யோசிக்கவும் தெரியாது. ஏதோ ஒண்ணு நடக்கும். இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் அந்த ஆஃபர் உங்களுக்கு பர்டிகுலரா வந்தது? இல்லைங்க, இந்த மாதிரி பல பேருக்கு வந்துச்சு. அதுல ஒருத்தன் தான் நான். என்னமோ எனக்கே வரல. இப்போ ஒரு பல ஆயிரம் பேருக்கு வந்துச்சு அந்த ஒரு இளைஞர் அணின்னும் போது, பல ஆயிரம் பேர்ல எனக்கு ஒருத்தனா நான் இருந்ததே ஒரு பெரிய பிளஸ். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. பட் அது என்னன்னா அந்த இடம் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே அவர் அரசியல்வாதியா பார்த்து எனக்கு அவரை பிடிக்கல. எனக்கு அவரை வந்து ஒரு நல்ல ஆக்டரா, நல்ல டான்சரா, நல்ல ஒரு வர்சடைல் ஆக்டரா பார்த்தா நான் ஃபேன். ஸோ அதனால எனக்கு அப்படிதான் எனக்கு சாகிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சூப்பர். ஸோ கண்டிப்பா, ஏன்னா கூடி சீக்கிரம் நீங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு போதான் போறீங்க, ஒரு பொசிஷன் எடுக்கதான் போறீங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. பட் ஏன்னா அந்த ஆக்டர்ல தளபதி அப்படின்லாம் வரும்போது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு பின்னாடி வந்து தனுஷ் சார் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு, சச் அ மென்டார் டு யூன்னு வச்சுக்கலாம். அந்த உங்களுக்கு மாலையில இருந்து கொடுத்து அந்த லவ் அஃபெக்ஷனு, ஒரு கேக் கட்டிங் வரைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா. பட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க பிரஜினே எடுத்துக்கோங்களேன். பிரஜின் வந்து பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்திருக்காரு. பட் அவர் ஷார்ட் டைம்ல இருந்தாலும் வெளியில வந்தது பிரஜினுக்கு பயங்கர ஒரு மாஸ் வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த பேர். பட் பேக் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு விஜய் சேதுபதினு ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட ஃப்ரெண்டா நிக்கிறாரு, மூவி லான்ச்சஸ்க்குலாம் வந்திருக்காரு. அப்படின்ற இடத்துல டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. எல்லா பிக் பாஸ்ல இவ்வளவு பேர் இருந்தாலுமே பிரஜின்றவர் தனியா தெரிகிறாரு. அதுக்கு காரணம் வந்து பிரஜின் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சேதுபதி தான் மெஜாரிட்டி ஆஃப் தி பேக் போன், பிக்கெஸ்ட் புஷ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்துக்கு தனுஷ் வந்து ஏதாவது புஷ் கொடுத்திருக்காரா? ஓகே, ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்காரா? அந்த கேள்விக்கு நான் ரொம்ப அழகா ஒரு லென்த்தா பதில் சொல்றேன். அதுக்கு அடுத்ததும் அந்த கேள்வி அப்படியே முடிச்சிடுறேன். நீங்க வந்து ஃபினான்ஷியலா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க, அவருமே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. ஏன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அவருக்கு போல? நீ ஃபர்ஸ்ட் பிரசனை பத்தி நான் பேசுறேன். பிரசனும் நானும் வந்து சின்ன தம்பியில சீரியல் நாங்க பண்ணோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ண சீரியல் அவர் லீடு பாவனியோட தம்பியா நான் வந்து கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு 1.5 years நாங்களோட லாங் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் பிரசன் அண்ணனுக்கும் சேது அண்ணன் வந்து சேது அண்ணன் தான் என்னுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஓடிடி மூவி பண்ணேன். அதோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சும் சேது அண்ணன் பண்ணாரு. இப்போ மை டியர் டாலியோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சும் சேது அண்ணன் தான் பண்ணாரு. ஸோ இதுல என்ன விஷயம்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருமே படி ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஒன்னா சீரியல் பண்ணாங்க, 2 பேருமே ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிட்டாங்க, 2 பேரும் ரூம்மேட்ஸ். அந்த அளவுக்கு 2 பேரும் க்ளோஸ். ஸோ அப்ப வந்து அவர் வந்து நிக்கலனா தான் அது தப்பு, அது வேற விஷயம். ஸோ கண்டிப்பா அவங்க நிப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் மென்டர். எப்பயுமே ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் தான், ஸ்டூடெண்ட் தான். நான் அவரை ஃப்ரெண்டா பார்க்கல, நான் அவரை பட்டியா பார்க்கல, நான் அவரை மச்சானா பார்க்கல. நான் ஒரு 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 மென்டாரா நான் பார்க்குறேன், என்னுடைய பிரின்சிபலா நான் பார்க்குறேன். பிரின்சிபலா நான் எல்லா இடத்துலையும் கூப்பிட முடியாது. அதே மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு நான் பிடிக்காது. இப்போ நீங்க நானும் 5 years ஃப்ரெண்ட்ஸ். எனக்காவது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டிருக்கேன்? கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். நான் உங்களுக்கே நான் பண்ணலைன்னா நான் அவ்வளோ பெரிய ஒரு மென்டாருக்கு நான் போய் ஏன் பண்ணணும்? எப்பயுமே ஹெல்ப் பண்றது அவங்க உங்களை பார்த்து பண்றது தான் ஹெல்ப்.
நீங்க போய் கேட்கறது பேர் ஹெல்ப் கிடையாது. ஸோ அதை நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். ஏன் விரும்ப மாட்டேன்னா, நீங்க எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறீங்க. நாளைக்கு நீங்க திரும்பியும் ஃபோன் பண்ணும்போது ஹெல்ப்காக தான் நான் ஃபோன் பண்றேன்னு நினைச்சு நான் அந்த காலை அவாய்ட் பண்ணிட்டேன்னா, அது நம்மளுடைய தொடர்பை ரொம்ப கில் பண்ணிடும். அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு எனக்கு கூட இருக்கிறவங்களுடைய இவங்களுக்கே நான் இவ்வளவு பாதுகாப்பா நான் செக்யூரா இன்செக்யூரா நான் ஃபீல் பண்றேன்னா, அவ்வளவு பெரிய ஒரு நபருக்கு நான் அதை நான் பண்ணவே மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி மேபி அது கர்மாவா சேஸ் ஆச்சுன்னா, அவருடைய ப்ரொடக்ஷன்லயே ஒரு நாள் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கான காலம் வளரணுமே ஒழிய நான் போய் கேட்கக்கூடாது. இல்ல கேட்கக்கூடாது. ஐ டோட்டலி அக்செப்ட். மேபி சரி, இப்போ as a டைரக்டர் உங்களுக்கும் தெரியும்ல, அப்ப ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல ஓகே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோமே, நீங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க கிட்ட வந்து. இல்ல சார், எங்களுக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு தேவையும் படல சார். நமக்கு என்ன கேம் ஆட போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கத்துக்கிட்டு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க தியேட்டர் வரைக்கும் எடுத்துட்டு வரலாம். பட் தியேட்டர் ரிலீஸ்லயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இல்ல. அப்போ அந்த இடத்துல தனுஷ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேக் எண்ட்ல ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னா டக்குன்னு எங்கெங்கயோ ரீச் ஆயிருக்கும்ல. அந்த நேரத்துல உங்களுக்கு ஏன் தோணல, சரி ஓகே அவரை கேட்கலாமே ஒரு வார்த்தை, உனக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு ஏன் உரிமையா கேட்கல? இல்ல சார், நம்ம இதை பத்தி நம்ம கேட்டோம். ஸோ வந்து சார் சொன்ன ஒரு விஷயம், நான் தாங்க நடிக்க வந்திருக்கேன், என்ன உங்க கதையை பிடிச்சி நான் தான் வந்திருக்கேன், என்கிட்ட இருந்து நீங்க என்ன வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என் சோர்ஸ்ல இருந்து நீங்க வந்து இது பண்ண வேணாம். ஸோ ஏன்னா அவங்க உதவி செய்யறப்ப நம்ம கண்டிப்பா உதவி செய்வாங்க. நீங்க நல்லதா ஒரு விஷயம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வரும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுத்தாங்க. உண்மையா அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அவ்வளவு பெரிய, ஏன்னா நீங்க சொல்லுங்க அவ்வளவு பெரிய சப்போர்ட் இருந்துமே பேக் போன்ல யாருக்கு தான் யூஸ் பண்ணாம இருக்க முடியும்? நம்ம ஆசை நமக்கு ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, தனுஷ் சார் நம்மளுக்கு கூட்டு ஒரு கதை கேட்பாரெல்லாம் நம்ம கேட்க தோணும்ல, இவ்வளவு பெரிய லிங்க்ல இருக்காங்க அப்படின்னா. நான் கேட்டோம், இந்த படத்துக்கு ஹெல்ப்பா நாங்க கேட்டோம். சார் அவர் பாயிண்ட்ல இருந்து நான் கமிட் பண்ணியிருக்கேன், நான் என்னால முடிஞ்ச என்ன வேணாலும் நான் செய்யறேன். பட் ஆனா என்னோட சோர்ஸ்லாம் வந்து அது என்ன சொல்றது, அது தப்பு அப்படின்னாங்க. இது ஜென்யூனா இருந்துச்சு. ஏன்னா அதுதான் குட் சினிமா. ஏன்னா அவங்க வந்து ஓகே அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து இது வரைக்கும் எந்த ஹெல்ப்புமே நம்ம கேட்டதில்லை. ஸோ விஜய் சேதுபதி சார் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் ஹெல்ப்பா நாங்க கேட்கவே இல்லை. ப்ரொடக்ஷன் சார் இருந்து சார் கேட்கல, சாரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வந்த விஷயங்கள் அதெல்லாம் பாசிட்டிவா. ஆக்சுவலி என்னன்னா, சினிமால எப்பயுமே நம்ம பிளான் பண்றது நடக்காது, நம்ம கேட்கறது ஆசைப்படுறது நடக்காது, அதுவா ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ சேதுபதி அண்ணன் வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுமே ஒரு மேஜிக் தான். எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசைன் பண்ணதுலேருந்தே அதை நான் பிளானாகவே சொல்லுவேன். நான் பிளான் பண்ணேன், எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி டிசைன் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி வீண்லேருந்தே ஒரு பிளான் பண்ணியாச்சு. எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ளே போயிட்டே இருந்தால், யாராவது ஒருத்தர் பண்ணணும் போது தான் எனக்கு அது காட் கிரேஸ் கரெக்டாக அமைஞ்சது. சேதுபதி அண்ணன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ சில ஹெல்ப் என்னால் பண்ண முடியுன்றதுல அது நடந்துச்சு. அவரை நிறைய கங்க்ராட்ஸ் பண்ணாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ நான் எப்பவுமே என்ன நம்புவேன்னா, சினிமாவில் ஒன்று நடக்கணும்னா அதுவாக நடக்கும். எப்படி ஒரு வாத்து தங்க முட்டை இடுற மாதிரி தான். நம்ம அதை கிளம்சி பண்ணோம், நம்ம அதை கேட்டோம்னா அது ரொம்ப அக்லியாவோ தப்பாவோ மாறிடும். அதனால நான் என்றைக்குமே ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க ரொம்ப கூச்சப்படுவேன். எப்போ நீங்கள் என் லைஃப்பில் எதுக்கு நீங்கள் கூச்சப்படுன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். நான் என் வாய்ப்பு கேட்கறதுக்கு நான் வந்து கூச்சப்பட மாட்டேன், பட் ஹெல்ப் கேட்க கூச்சப்படுவேன். என்னதான் வந்து அந்த ஒரு தனுஷ் அவர்களோட வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு டீசன்சி அதை கரெக்டா மெயின்டைன் பண்ண ஒரு ஆளா நீங்க ரெஸ்பெக்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் அப்படின்றத பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களோட ட்ரீம் கண்டிப்பா இந்த படத்தோட சக்சஸை பார்த்து அவரே உங்களை கூப்பிடுறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் லான்ச்சும் பண்ணியிருக்காரு. மைட் பி ஏன்னா கண்டிப்பா அடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து பயணம் இதை நம்ம ஆசைப்படலாம், இது நம்ம ப்ரே பண்ணலாம், கேட்கலாம், இது நம்ம வாய் விட்டே கேட்கலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம், நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம். கடவுளுக்கு என்னைக்குமே ப்ரே பண்றதுக்கு லிமிட் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க, எனக்கு டாம் க்ரூஸ் எனக்கு விஷ் பண்ணணும் கூட கேளுங்க, என்ன இருக்கு, தப்பே இல்லையே, இதுல என்ன இருக்கு. நான் அவர்கிட்ட கடவுள்கிட்ட நான் கேட்பேன். அஃப்கோர்ஸ். அண்ட் தி என்டையர் மூவியே ஒரு லிட்டில் கொஞ்சம் ஒரு குட்டியான ஒரு கதாபாத்திரங்களை வச்சுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஹீரோயின் பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க வந்து என்டையராகவே வந்து நீங்கள் பார்த்து வந்து ஸ்கிரிப்டட் பண்ணியிருக்கீங்க, ஒரு லிமிட்ல மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த வீல் சேர் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரிசைஸாக இவ்வளோதான். பட் ஆக்டிங்கில் இவங்க 2 பேருமே யாரும் குறைஞ்சவங்க இல்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. நம்மளால ஒருபடி மேலே தூக்கி அடித்து நவுத்திருக்காரு. பட் டுவர்ட்ஸ் தட் அவங்களுமே அந்த உட்காந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், நிறைய பேர் இருந்தாலும் பர்டிகுலராக ஏன் அந்த கதாநாயகி? அதாங்க நான் பிகினிங்ல ஒன்று சொன்னேன்ல, யார்கிட்டையும் நான் கையெழுத்து வாங்கவே இல்லைங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாரோட நம்பிக்கையில தான் படம். அதே மாதிரி அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து
இந்த பொண்ணு நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்லாம் ஹீரோயின் வந்து 2 நாள் 3 நாள் வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரும், பாதியில் நிறுத்திட்டு போயிடுவாங்க ஷூட்டிங்கு. இவன் வாழ்க்கை வந்து துண்டா இருக்கும். ஸோ நான் அதான் சரி, நான் என்ன நான் நம்பினேன் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் சொல்லி வெளியில இருந்து யாருனாச்சும் ஒருத்தவங்களை இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து இவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இவங்களோட மீட் என்னன்னு சொல்லி தெரியும், நம்ம கதை என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ இவங்க ஆப்டா ஆவாங்கன்னு சொல்லி தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குள்ள நம்ம சர்க்கிளில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு திடீர்னு நாளைக்கு ஒரு படம் பண்ற வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ் டேரக்டரா நீங்க யாரை வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வைப்பீங்க? நம்ம சர்க்கிள் ஆஃப்கோர்ஸ். அதேதான். ஸோ ஒன் கால் அவேல யார் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கும். ஸோ இங்க டீம்ல இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ஒன் கால் அவே. ஸோ அந்த ஹீரோயினே எனக்கு ஒன் கால் அவே, அவ்வளவுதான், சின்னதான். மற்றபடி அவங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் உண்மையாவே வந்து அந்த ரெகக்னைசேஷன்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில பேர்லாம் சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இது ப்ரெஸ் எழுதுவாங்கல்ல, அது ஆமா 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 ஒரு பெரிய ப்ரெஸ்ல வந்து உங்களுக்கு போட்டிருந்தாங்க, அந்த தமிழ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து 4 வருஷத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போறாங்க இந்த ஹீரோயின் சொல்லிட்டு. ஐயோ எனக்கே வந்து விளையாட்டு செய்திகள் இல்ல, சினிமா செய்திகள்ல போட்டாங்க. வந்து இது ரொம்பவே அப்பார்ட் ஃப்ரம் தி ஜோக்ஸ் யாருக்குமே அது தெரியும். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான். பப்பு சாருக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் சொல்லி தெரியும், ஷூட்டிங் எடுக்குள்ளே தெரியும். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் இவருடைய அந்த பெரிய அந்த என்ன சொல்றது பிளாஸ்ட்ல வந்து அவங்க குட்டியா போயிருவாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் வந்து ஈக்குவலா பிளாஸ்ட் அவார்டு வின்னிங் மூவியா இது வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் ஐயா, ஃபார் ஷூர் இட் வில் ஹேப்பன். கண்டிப்பாக. ஃபேன் சப்போர்ட், அவர் blessings is always with you. Thank you. அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்ல. Thank you. தனு சார் டீம்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா கண்டிப்பா அவர் சார்பா தான் அந்த மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு அவருக்கு பர்சனலா ஒரே ஒரு பிராங்க் கால் மட்டும் பண்ணுங்களேன். அதான் இது பண்ணிருவோம்.